வணக்கம். இன்று அடக்கம் உடைமையின் 4வது குறளை நாம் காண இருக்கிறோம். அடக்கம் உடைமை பற்றி நம்ம 3 குறட்பாக்களில் இதுவரைக்கும் பார்த்தோம் இல்லையா? அதாவது எந்த அளவுக்கு உயர்ந்து நின்றாலும், எத்தகைய வலிமையான நல்ல எண்ணங்களையும் பண்புகளையும் பெற்றிருந்தாலும், எவன் ஒருவன் அதனால் தலைக்கணம் ஏறாமல் தன் நிலை திரியாமல் இருக்கிறானோ அவனை இந்த உலகம் உச்சத்தில் ஏற்றி வணங்கும். இதுதான் இந்த குறளுடைய பொருளாகும். சொல்லாமா? நிலையின் தீரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. நிலையின் தீரியாது அடங்கியான் தோற்றம் மலையின் மானப்பெரிது. ஒருவன் தன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்க வேண்டும். எப்போ மாறாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா, எவ்வளவு விஷயங்களை அவன் அறிந்திருந்தாலும் ஒரு சபையில் இருக்கும் பொழுது ஆணவம் கொண்டு, தலைக்கணம் கொண்டு, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு மட்டுமே எல்லாம் தெரியும், உன்னை விட நான் உயர்ந்தவன், அறிவிலும் பண்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவன் என்று பறைசாற்றாமல் அமைதியோடு அடக்கத்தோடு ஒரு சபையில் ஒருவன் இருந்தும்போது இந்த உலகம் அவனை பாராட்டும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, மலையினும் மானப்பெரிது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மலை என்பது மிக உயர்ந்த ஒரு இயற்கையின் அமைப்பாக கருதப்படுகிறது. ஆக எத்தனை விஷயங்களை தெரிந்து வைத்திருந்தாலும் ஒருவன் அடக்கத்தோடு இருந்தானே ஆனால் அவனை இந்த உலகம் மிகவும் சிறப்பாக கொண்டாடும். அந்த கொண்டாட்டம் எப்படி இருக்கும்னா, மலையினும் மானப்பெரிது. ஒரு பெரிய மலை இருக்கிறது என்றால் நாம் அண்ணாந்து பார்ப்போம் இல்லையா? இந்த அண்ணாந்து பார்க்கறது என்ன? அந்த மலையுடைய சிறப்பு நம்மளுக்கு ஒரே ஆச்சரியம். அப்பா, இவ்வளவு பெரிய மலையா என்று ஆச்சரியத்தில் நம் புருவங்களை உயர்த்தி பார்ப்போம் இல்லையா? அதுபோல அவனுடைய பண்பு மலையினும் மானப்பெரிது, அதனை விட உயரியது. எத்தனை விஷயங்களை தெரிந்து வைத்திருந்தாலும் நாம் அடக்கத்தோடு இருத்தல் என்பதை இந்த குறள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அடக்கமாக இருந்தால் நம்முடைய பண்பு மலையை விட மிக உயரியதாக உலகத்தாரால் கொண்டாடப்படும். சரியா? நன்றியுடன் நாளை நாம் சந்திக்கலாம். வணக்கம்.